டீ கடை ஓரமாக ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அப்போம்போது ஒரு ஊர்வலம் போகுது. முதல்ல 4 பேர் வந்து ஒரு சவ பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்து அதுக்கு பின்னாடியே இன்னொரு 4 பேர் இன்னொரு பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நாயோட போகிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு 20-30 பேர் வந்து லைனில் போகிறாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு, சார் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, எனக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை நான் பார்த்ததே இல்லை, என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, முதல்ல போகிறது என்னுடைய மனைவி, இந்த நாய் கடிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 2ஆவதாக போகிறது அது என்னுடைய மாமியார், அவங்களையும் இந்த நாய் தான் கடிச்சிச்சு, அவங்கள காப்பாற்ற போனோன்னு இது கடிச்சு கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா சார், இந்த நாய் எதுவும் விலைக்கு விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வர்ற அந்த லைனில் நீங்களும் அதில் பின்னாடி நில்லுங்க, யாருக்கு இந்த நாய்ங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கொலை பண்ணுறதுக்கு ஒரு நாய் மூலியமாக கொலை பண்ணுறதுக்கு எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க. மனைவி இந்த மாமியார்னாவே எல்லாருக்கும் ஒரே தொந்தரவு தொல்லையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.